சிட்டி ரோபோ. எனக்கே லைட்டா கண் கலங்கிருச்சு. 1989ல சச்சின் இந்தியாக்காக விளையாட ஆரம்பிக்கிறாப்ல 16 வயசுல. அப்பத்துலேருந்து 2013 நவம்பர் வரைக்கும் சுமார் 663 மேட்ச் விளையாண்டாப்ல. 34,000 ரன்னுக்கு மேல. அதுபோக 200 விக்கெட்டு, 250 கேட்ச் எல்லாம் வேற கதை. இது மட்டும் இல்லாம 100 100 தடவ அடிச்சிட்டாப்ல. கடைசியா அந்த நாள் வருது. எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரக்கூடிய நாள் தான் தலைவன் வந்து பேட்டையும் பேடையும் கழட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு உட்கார்ற நாள். 634வது மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கூட. ஃபர்ஸ்ட்டா பேட்டிங் பிடிச்ச வெஸ்ட் இண்டீஸ சுமார் 200 ரன்னுக்குள்ளேயே இந்தியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முரளி விஜயும், ஷிக்கர் தவானும் 77 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுருந்தாங்க. ஒரே ஓவரில் 2 பேரும் க்ளோஸ். ஃபர்ஸ்ட்டா புஜாரா வராப்ல, அதுக்கப்புறம் தலைவன் பேட்டிங்காக பேட்டை தூக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தான். இதை பார்த்தே புல்லரிச்சு போச்சு. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கார்ட் ஆஃப் ஆனரை கொடுத்துட்டு அதே கையோட போய் சச்சினை சுற்றி 20 பேர் நின்ட்டாங்க. எப்படியாவது தலைவனோட விக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. நம்மால் என்ன சாதாரண ஆளா? முத்தையா முரளிதரனு ஷேன் வானையே வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண ஆள். இதையும் ஹேண்டில் பண்ணி தலைவன் ஆடின ஒவ்வொரு நிமிஷமும் சும்மா அனல் பறக்குது. என்டையர் ஸ்டேடியமே சச்சின் சச்சின்னு கத்திட்டு இருக்கு. இந்த லெக்கில் தலைவன் ஒரு கிளான்ஸை போடுவான். ஆஹா, அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது. அது போக ஸ்ட்ரெயிட் டிரைவ் என்ன, கவர் டிரைவ் என்ன, கட் ஷாட் என்ன, ஸ்வீப் என்ன, மனித கடவுள் 50யை போட்டு நேராக போய் 101வது 100 போடுவாப்லன்னு நினச்சா 74 ரன்னில் டேரன் சாமி கேட்சை பிடிச்சி க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. டேரன் சாமிக்கே அந்த கேட்சை பிடிக்கிறதுல ஈடுபாடு இல்லை. பட் இருந்தாலும் தலைவர் அவுட் ஆகி வழக்கம் போல் பேட்டை தூக்கி அக்கில் வைப்பாப்ல. அதே மாதிரி வச்சுட்டு நடந்து வந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் புஜாரா, ரோஹித் சர்மாலாம் 100 அடித்தாங்க. கிட்டத்தட்ட 500 அடிச்சு போட்டோம். அவங்களையும் சீக்கிரமாக சுருட்டி மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த காரணத்தினால சச்சின் இன்னொரு தடவை விளையாடுறத பார்க்க முடியாமல் போச்சு. சச்சின் தான் இந்தியா, இந்தியா தான் சச்சினாக இருந்துச்சு. பல்லு போன கிளவியிலிருந்து நேற்று பிறந்த குழந்தை வரைக்கும் சச்சினை தெரியாதவன் யாருமே இருந்திருக்க முடியாது. சச்சினுக்கே தெரியாமல் சச்சின் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒரு பார்ட்டாக ஆயிட்டாப்ல. கடைசியில் தலைவன் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கும்போது எல்லாம் கண் கலங்கிட்டாங்க. சிட்டி ரோபோ. எனக்கே லைட்டாக கண் கலங்கிருச்சு. கிரிக்கெட் விளையாடுற எல்லாருமே ஒரு லெவல்னா சச்சின் மட்டும் தனியாக தூக்கி கொண்டு போய் காட் லெவலில் தான் வைக்கணும்.